ஹலோ ரீடர்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு எது மாதிரியான டாபிக் பத்தி சொல்ல போறேன்னா, யூஜிசி நெட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய இந்தியன் லிட்ரேச்சர் சம்பந்தமான கொஸ்டின் ஆன்சர் பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, whose writing draw from his experience in India, China அண்ட் அமெரிக்கா. இந்த ஆத்தர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு, சைனால எப்படி இருந்துச்சு, அமெரிக்காவில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா விக்ரம் சேத் அப்படின்ற ஆத்தர் தான் அவரோட ரைட்டிங்ல அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லியிருக்காரு. செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, விக்ரம் சேத்தோட பெஸ்ட் நோன் நாவல், இவரோட பெஸ்ட் நோன் நாவல் என்ன அப்படின்னா எஸ் சூட்டபிள் பை 1993 பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த புக் கண்டெயின் 1349 பேஜஸ், அதாவது ஒரே சிங்கிள் வால்யூம்ல ரொம்ப லாங்கஸ்ட் நாவலா எழுதப்பட்ட ஒரு நாவல் என்னன்னா எஸ் சூட்டபிள் பாய் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சிங்கிள் வால்யூம்ல. இதுதான் இங்கிலீஷ்லயே ஃபர்ஸ்ட் சிங்கிள் வால்யூமா இவ்வளோ பெரிய நாவலா எழுதப்பட்ட ஒரு நாவல் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹூஸ் ஃபர்ஸ்ட் மேஜர் நாவல் எ ஷேடோ லைன்ஸ் 1988 அபவுட் இந்தியன் ஃபேமிலி அண்ட் இங்கிலீஷ் ஃபேமிலி, அதாவது இங்கிலீஷ் ஃபேமிலி பத்தியும் இந்தியன் ஃபேமிலி பத்தியும் சொல்லப்பட்ட நாவல் த ஷேடோ லைன்ஸ். இது யாரு எழுதியிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதே அப்படின்னா அமிதா கோஷ் அப்படின்ற ஆத்தர் தான் த ஷேடோ லைன்ஸ் எழுதியிருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின், நேம் த அவுட்ஸ்டாண்டிங் ரைட்டர் ஆஃப் ப்ரோஸ் டியூரிங் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட். அதாவது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஆஃப்டர் 1947, அதாவது நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்ச 1947 அந்த இயருக்கு அப்புறம் உள்ள பீரியட் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ஸ்க்கு அப்புறம் யார் அவுட்ஸ்டாண்டிங்கா ப்ரோஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஆன்சர் நிராசி சௌத்ரி அப்படின்றவர் தான் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட்க்கு அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ப்ரோஸ் ரைட்டிங்கை கொடுத்தது யாரு அப்படின்னா நிராசி சௌத்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், விச் நாவல் இஸ் ரெகார்டட் ஆஸ் எ ஹைலி ஐடலைஸ்டு போர்ட்ரேட் ஆஃப் தி டைகர் ஆஃப் மைசூர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எந்த நாவல்ல டைகர் ஆஃப் மைசூர் அப்படின்ற ஒரு விஷயத்த அதிகமா போர்ட்ரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த கொஸ்டின்ல கேட்குறாங்க. எந்த நாவல்னா த ஸ்வார்ட் ஆஃப் தி திப்பு சுல்தான் 1976 பப்ளிஷ் ஆயிருக்கு. இது யார் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஎஸ் கிட்வானி அப்படின்றவர் தான் இதை எழுதியிருக்காரு. இந்த நாவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா டைகர் ஆஃப் மைசூர் அப்படின்றத ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது யாரு அப்படின்னா கிங் திப்பு சுல்தானை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைகர் ஆஃப் மைசூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யாரு அப்படின்னா மைசூரை ரூல் பண்ண ஒரு கிங் தான் திப்பு சுல்தான் அப்படின்றவர். இவர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா இவரோட பிரேவரி, கரேஜ். பிரிட்டிஷ்க்கு எதிராக இவர் இருந்தது தான் இவரோட பிரேவரி அப்படின்னு சொல்றாங்க. இவரை ஏன் டைகர் ஆஃப் மைசூர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இவர் சின்ன வயசா இருக்கும்போது இவரோட ஃபாதர் ஹைதர் அலி கூட ஹண்டிங் ட்ரிப்புக்கு போயிருக்காரு. அப்ப என்ன நடந்திருக்குன்னா இவரும் இவரோட ஃபாதரும் ஒரு கொடூரமான புலிய அடிச்சு கொண்டிருக்காங்க. இதோட ரீசனாலதான் இவரை சிம்பிளா என்னன்னு சொல்றாங்கன்னா டைகர் ஆஃப் மைசூர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட த்ரோன், அதுக்கப்புறமேட்டு இவரோட பிளாக், இது எல்லாத்துலயுமே டைகர் சிம்பிள் இருக்கும். இவர் அது மட்டும் இல்லாம மெக்கானிக்கல் டாய் அப்படின்றத வச்சிருந்திருக்காரு. இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா திப்புஸ் டைகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான யூஜிசி நெட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பத்தின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இன்ஸ்டால ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டாபிக் வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.